கலை வணக்கம். நம்ம வந்து இப்போ வித நெல் விட போகிறோம். 2 ஏக்கராவுக்கு வந்து நான் நெல் வாங்கிட்டு வந்துருக்கிறோம். தன்சிகா பொன்னி. இது வந்து ஃபஸ்ட்டு காய வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் வந்து நல்லா வெயிலில் சூடாக காய வைக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நீங்கள் நெல் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இதை கொட்டி காய வச்சுருங்க. மொத்தம் 4 பேக்கு, ஒவ்வொன்றும் 10 கிலோ, 40 கிலோ நெல். 2 ஏக்கராவுக்கு நடலாம் தாராளமாக. இதை நல்லா காய வைக்கணும். நல்லா கிளச்சி விட்டு ஒரு அரை மணி நேரம் காய வைக்கணும். ரொம்ப அதிகமான சூட்டில் காய வச்சிடாதீங்க, நெல் வெடிச்சு போயிடும், முளைக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் புதுசாக நாற்று விடுறீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இதுக்கப்புறம் நல்லா கிளச்சாச்சு. இந்தமாரி நல்லா காலில் கிளச்சி விட்டுட்டு அரை மணி நேரம் சரியாச்சு. நெல் சூடு அடிக்கிச்சு. இதுக்கு மேலே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா உணர வச்சு நாளைக்கு காலையில் போய் நாற்று விட்டுடலாம். நாளைக்கு இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, நாளைக்கு கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு நாளில் 12 மணி நேரம். அது ஒரு நாள் கணக்கு தான். 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அங்கே ஊற போட்டாச்சு. இப்போ வந்து பட்டறை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். பட்டறையை சுற்றி வந்து இந்தமாரி எடுத்து வச்சு தண்ணி வெளியே போகாத மாரி நல்லா பூசிக்கணும். இப்படி 1.5 ஏக்கராக்கு உண்டான பட்டறை பார்த்துங்க. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் போய் அந்த கடைசி வரைக்கும் போடணும். நம்ம 2 பக்கத்துக்கு மட்டும் இந்தமாரி கரையை முழுசும் எடுத்து கட்டிக்கலாம். தரையா எடுத்து கட்டிட்டு பட்டறை ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ கரண்ட் இல்லை, கரண்ட் வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு பட்டறையை ஓட்டிட்டு ஊறிட்டு இருக்கிற நெல்லை எடுத்து கொண்டு வந்து காலையில் போட்டுடலாம். இன்றைக்கி பட்டறை ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேன் என்ன இருந்தாலும். ஓகே, அரிசி நெல்லை ஊற வச்சு 12 மணி நேரம் நெல்லை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுட்டோம். அடுத்தது எருக்கலாங்கோல் வச்சாச்சு. இப்போ வந்து சாமிக்கு படையல் வைக்க போகிறோம். சாணியில் பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் வச்சுட்டு சுற்றியும் 3 இலையில் வைக்கலாம், இல்லைன்னா 5 இலையில் வைக்கலாம். நம்ம வந்து நிறையாவே கொடுப்போம். சாமி சென்டர் பண்ணி வச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, நல்லா பிரிச்சுக்கலாம். அப்புறம் இப்படி நெல்லை எடுத்துக்கலாம். எடுத்து சாமிக்கு படையில் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் நெல் எடுத்துக்கலாம். ஒரு நாள் தான் ஆகிருக்குது. நெல்லை முளை போய்க்கிற இடத்துல இருக்குது. அழுங்காமல் இல்லணும். போட்டு கசக்கு மசுக்கு நல்லீங்கன்னா முளை புடஞ்சி போயிடும், நெல் முளைக்காது. படையல் போட்டுரும் வைக்க. ஒரு சாமிக்கு, 2 சாமிக்கு, 3 சாமிக்கு, 4 சாமிக்கு. ஃபஸ்ட்டு எப்போயுமே பண்ணுறதுக்கு முன்னாடி தெய்வத்துக்கு படைச்சிட்டு அப்புறம் ஆரம்பிக்கலாம். சாமி கும்பிடலாம். இங்கே விழுந்து வாட்டி சாமி கும்பிட்டுட்டு நம்ம நெல் விட ஆரம்பிச்சிடலாம். பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் வச்சு சிவப்பு போட்டாச்சு, திருநீர் வச்சாச்சு. இப்போ வந்து பற்றி வச்சு எலுமிச்சம்பழம் எடுத்து நாற்று விட ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணுறது, அம்மாக்காரி பண்ணுற வேலை செய்யறதுக்கு மாடு தண்ணி கட்ட சொல்லி வர சொல்லியிருந்தேன். அவ்வளோதான். சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். விவசாயி வந்து சாமி கும்பிட்டுருக்கிறபடி
மக்களே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நெல்லை போட போகிறோம். அப்படியே மெதுவாக போடணும். அப்படியே பொன் மாரி அரைச்சி விட்டு கொஞ்சம் கூட கேப் விடாமல் போட்டோம்னா தான் நாற்று அப்படியே சும்மா கிருன்னு முளைக்கும். அப்படியே சுற்றி வயலில் சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இந்தமாரி எல்லா பக்கம் சுற்றி போட்டுட்டு கடைசியாக பார்க்கலாம். நாற்று ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு மக்களே. 40 கிலோ நெல்லையும் வந்து வயலுக்குள்ளே போட்டாச்சு. நாளைக்கு காலையில் வந்து தண்ணியை வடித்து விட்டுட்டு நம்ம எப்படி போட்டிருக்கிறோங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நெல் உள்ளே தெரியும். நாளைக்கு காலையில் வந்து பார்க்கலாம். நம்ம தண்ணி வடித்து நம்ம எப்படி போட்டுக்கிறோம், நாற்று எப்படி விழுந்துருக்குது. நாளைக்கு 1வது நாள்லேருந்து 35 நாள் வரைக்கும் அப்டேட் போடலாம். முதல் நாள் இதுதான். தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்து வடித்து விட்டுட்டு இப்போ இதுக்கு சுற்றி வேலி கட்டணும். கோழி கொக்கு மயில் இதெல்லாம் வந்து இறக்காமக்கிறதுக்கு சுற்றி இன்றைக்கி வேலி கட்டி விட்டோம்னா இதோட வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் டெய்லியும் வந்து சாயங்காலம் தண்ணி நிறுத்திட்டு காலையில் தண்ணியை வடிச்சு விட்ருவோம். ஏன்னா நைட்டு மழைக்கு இது வந்துச்சுன்னா நாற்றெல்லாம் பரட்டிப்படும். இது வந்து 1 வாரத்துக்கான ப்ராசஸ் பண்ணோம். இந்த மாரி சுற்றி நாற்றை சுற்றி நம்ம எதுக்கு குச்சி ஊன்றோம்னா, ஏன்னா நம்ம ஏரியாவில் கொக்கு மயிலெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து டெய்லி இதை சேதாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து சுற்றி ஊனி வலை கட்ட போகிறோம். இந்த வலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த நாற்று விடுற ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம 25 நாள் 25 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே நாற்றை பிடுங்கி நட்டுருவோம். அந்த வீடியோ தனியாக போடுறோம். ஓகே, ஒரு சைடு நம்ம நட்டுட்டோம். இந்த சைடு நட்டுட்டு அந்த சைடு நட்டுட்டு அந்த சைடு வந்து வராது. அதனால் இந்த சைடு மட்டும் நட்டு விட்ருவோம்.